வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வெகுவாக வடிந்து வருவதால் மீட்பு பணியில் முன்னேற்றம் இருந்தாலும் 5 லட்சம் முதல் 6 லட்சம் வரையிலான மக்கள் உதவியை எதிர்நோக்கி தவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முப்படையினரின் உதவியோடு இதுவரை 82,000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கிரானைட் முறைகேடு மற்றும் கனிம மணல் கொள்ளை குறித்து IAS அதிகாரி சகாயம் தலைமையில் விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அதிகாரி சகாயம் தலைமையிலான விசாரணை குழு தனது அறிக்கையை 2 மாதங்களுக்குள் அளித்திட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்க வல்ல அக்னி 1 ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்தது. இந்த சோதனையின் போது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிவியல் ஆலோசகர் அவினாஷ் சந்தர், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக தலைவர் VG சேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். கேரள மாநிலத்தில் 5 நட்சத்திர அந்தஸ்து அல்லாத ஓட்டல்களில் இயங்கி வரும் பாருடன் கூடிய 730 சிறு மதுபான விற்பனை கடைகளை மூடும் மாநில அரசின் உத்தரவுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான உத்தரவை வியாழக்கிழமை பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அனில் R. தவே மற்றும் நீதிபதி UU லலித் ஆகியோர் அடங்கிய அமர்வு, கேரள மது விற்பனை ஓட்டல்கள் சங்கத்தின் சார்பில் அரசுக்கு எதிரான மனுவை கேரள உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் தெரிவித்தது. டாஸ்மாக் வருமானத்தை உயர்த்த காட்டும் அக்கறையை தொழில்துறை வளர்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு காட்டியிருந்தால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கூறியுள்ளார். ISIS கிளர்ச்சி படைக்கு எதிராக சிரியாவில் வான்வழி தாக்குதல் நடத்த அமெரிக்க அதிபர் ஒபாமா உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல் நினைவு தினத்தில் அந்நாட்டு மக்களுக்காக வெள்ளை மாளிகையிலிருந்து ஒபாமா நிகழ்த்திய உரையில் இதுகுறித்து சில அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். வலுவான சூரிய புயல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக விண்வெளி விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சூரிய புயல் மணிக்கு 2.5 மில்லியன் மைல்கள் என்ற மித வேகத்தில் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளை இது பூமிக்கு அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.